ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காரைக்கால் ஸ்பெஷல் அஞ்சு கறி சோறுல செய்கிற வெள்ளை குருமா தான் இப்போ பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் சோறு, பராட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 3/4 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தயிர், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 1/2 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா கலந்து சிம்மில் வச்சு இப்போ வேக வச்சுக்கணும். இதுக்கு ஒரு முடி தேங்காய், கசகசா, முந்திரி பத்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இது நம்ம காரம் சிகப்புக்கெல்லாம் கலக்கக்கூடாது. பச்சை மிளகாய் 1, சோம்பு சிறிதளவு 1 ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். முழு மல்லியை நான் பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். அதனால் அந்த முழு மல்லியை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும். நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாவில் உள்ளதெல்லாம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் இதை இப்போ நம்ம முழு மல்லியை சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ கறி வெந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறோம். அடுப்பில் சட்டி வச்சு நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்து சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நம்ம செவந்தோடனே இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும். காய் தக்காளியாக இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப பழந்தக்காளி வேணாம். வெள்ளை குருமாவுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். நல்லா செவக்கிற அளவு வதக்கக்கூடாது. ஓரளவு வதக்கினோன்னே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுப்பை ஸ்லோவாக வச்சு இப்போ தக்காளி, பச்சை மிளகாவையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இதுலேயே நம்ம சேர்த்து இதை லைட்டாக வதக்கிக்கணும். இதையும் ரொம்ப செவக்கிற அளவு வதக்கக்கூடாது. நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த கறியை இதில் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடணும். இதை நல்லா சேர்த்து நம்ம கொதிக்க விடும்போது அதில் நல்லா மசாலாவும் சேரும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் நம்ம ஊற்றிக்கணும். இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையுமே இதில் கலந்து விட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விடணும். வெள்ளை மிளகுத்தூள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு மிளகுத்தூள் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால 1 ஸ்பூனு சேர்த்துக்கிட்டேன். இதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம இப்போ இறக்கி எடுத்தால் சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பர் டேஸ்ட்டான வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நீங்கள் ஒரு முறை இதேமாரி செஞ்சு பாருங்கள். உப்பு கரெக்டான அளவு போட்டுக்கோங்க. புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து சிம்மில் வச்சு இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து இறக்குனா தான் அதில் உள்ள மசாலாலாம் சேர்ந்து நெய் பிரிஞ்சு வரும். நீங்கள் ஒரு முறை இதேமாரி செஞ்சு பாருங்கள். இப்போ லெமனு ஒரு